மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 2ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம தனாவை காமிக்கிறாங்க. தனா அவங்களோட ரூமில் உட்காந்துட்டு ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கதிர் அந்த ரூமுக்கு வராரு. கதிரை பார்த்ததோட தனா கோவப்படுறாங்க. எதுக்காக கதிர் இந்த ரூமுக்கு வரா அப்படின்னு தனா டென்ஷன் ஆகுறாங்க. கதிர் ரூம்குள்ள உட்கார்றாரு. அப்ப தனா டக்குன்னு புக்கை தூக்கி வீசிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப கதிரை முறைக்கிறாங்க. கதிர் அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. அவரோட ஃப்ரெண்டு பேசுறாரு, இடே எப்படிலாம் இருக்க அப்படின்னு. அப்ப கதிர் கேட்குறாரு, நான் நல்லா இருக்கேன் மச்சான், நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்க, அப்ப கதிரோட ஃப்ரெண்டு கேட்குறாரு, என்னடா இந்த நேரத்துல கால் பண்ணியிருக்க, டிஸ்டர்ப் ஆகாதா, ரொமான்ஸு அப்படின்னு கேட்க, இது கேட்டுட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க தனா. அப்போ டக்குன்னு கதிர் சொல்கிறாரு, டேய் என்னடா பேசுகிற, வைடா, நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ தனா மறைக்கிறாங்க. அப்போ கதிர் என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு ஃபோனை வச்சுட்டு அங்கேருந்து நடந்து வராரு. அப்போ தனா கேட்குறாங்க, என்ன வேணும் அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, வாட்டர் பாட்டில் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. குடிச்சிட்டு கதவை லாக் பண்ணுறாரு. இதை பார்த்ததோட தனா நினைக்கிறாங்க, எதுக்கு இவன் கதவை லாக் பண்ணுறான் அப்படின்ட்டு கோவப்படுறாங்க. தனா நேராக கதிரை முறைச்சி பார்த்துக்கிட்டே நேராக கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு தனா உட்காடுறாங்க. அப்போ கதிர் உட்காந்துருக்கும் பொழுது கதவை ஓப்பன் பண்ணதுனால தனாவுக்கு கொசுக்கடி தாங்க முடியல. ஐயோ கொசு கடிக்குதே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. கதிர் சொல்கிறாரு, கதவை திறந்தா கொசு கடிக்கும்தான் அப்படின்னு. அப்போ தனா முறைக்கிறாங்க. அப்போ தனா முறைச்சதோட கதிர் போயிட்டு தாப்பா போடுறாரு. தாப்பா போட்டுட்டு பாய் எடுத்து போடுறாரு. அப்போ தனா அவங்க தலைண்ணி எடுத்து வச்சுட்டு தூங்குறாங்க. அப்போ நம்ம கதிர் பாய் எடுத்து போட்டுட்டு நேராக லைட்டை ஆஃப் பண்ண. அப்போ தனா கேட்குறாங்க, எதுக்கு லைட்டை ஆஃப் பண்ணுற அப்படின்னு. கதிர் சொல்கிறாரு, தூங்கணும்னா லைட்டை ஆஃப் பண்ணணும் தான் அப்படின்னு. தனா போயிட்டு நேராக லைட்டை ஆன் பண்ணுறாங்க. அப்போ கதிர் சொல்கிறாரு, லைட்டை ஆன் பண்ணால் எப்படி தனா தூங்க முடியும் அப்படின்னு. தனா சொல்கிறாங்க, உனக்கு லைட்டை ஆன் பண்ணியிருந்தா தூக்கம் வராது அப்படின்னா வெளியில் போய் தூங்கிக்கோ அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் எதுவுமே சொல்லாமல் கண்ணை மூடிக்கிட்டு தூங்குறாரு. அதுக்கப்புறம் தனா டென்ஷனாக படுக்கிறாங்க. தனா நினைக்கிறாங்க, இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட ரூம்க்கு வருவான் அப்படின்னு தனா கோவப்படுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம மாயாவை காமிக்கிறாங்க. மாயா ஃபோனை எடுத்து அதில் புது சிம்மை போடுறாங்க. புது சிம்மை போட்டுட்டு நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்தி ஃபோனை பார்த்துட்டு, இது என்ன புது நம்பராக இருக்குது, யாராக இருக்கும் அப்படின்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. அப்போ நம்ம மாயா அப்படியே மிமிக்ரி பண்ணுறாங்க, வேறு பொண்ணு மாதிரி பேசுகிறாங்க. ஹலோ, நான் தான் தேவி பேசுகிறேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி பொண்ணு வாய்ஸ்ன்னதோட, என்ன இது பொண்ணு வாய்ஸ் மாதிரி இருக்குது, வாய்ஸ் விட ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கே அப்படின்ட்டு நேராக மாயக்கிட்ட, ஹலோ சொல்லுங்க, இங்கே யார் அப்படின்னு கேட்க, மாயா சொல்கிறாங்க, சார் என் பேர் தேவி, நீங்கள் காலேஜில் பேட்மிண்டன் கோச்சாக இருக்கீங்களே, உங்களை நான் தூரத்துலேருந்து நிறைய தடவை பார்த்துருக்கேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, யாராக இருக்கும் இது அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, சார் உங்ககிட்ட தான் பேசுகிறேன், இது மாதிரி ரொம்ப நாளாக உங்களை தூரத்துலேருந்து தான் சார் பார்த்துக்கிட்டு இருந்தேன், பக்கத்தில் என்னால் பேச முடியலை, ஏன்னா எனக்கு ரொம்ப கூச்சமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் டெல்லிக்கு போயிட்டேன், என் பேரண்ட்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சதுனால. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நான் ஊருக்கு வந்திருக்கேன் சார். இதுக்கு மேலேயும் உங்களை தூரத்துலேருந்து நின்று பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களை நேரடியாக சந்திக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து ஜானகி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஜானகி மாயா யாருக்கிட்டேயோ பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ நம்ம மாயா நேராக கார்த்திக்கிட்ட மிமிக்ரியோட பேசுகிறாங்க. இங்கே பாருங்க கார்த்திக் சார், இது வரைக்கும் உங்களை தூரத்துலேருந்து தான் இருந்து பார்த்துருக்கேன், இதுக்கு மேலேயே தூரத்துலேருந்து பார்க்க வேணாம், லெட்ஸ் மீட் அப்படின்னு சொல்ல. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, தனாவை விட்டு போனதுலேருந்து யாரு கூடயும் நான் பேசவே இல்லை, இதுவும் நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு கார்த்தி நேராக தேவி கிட்ட, இங்கே பாரு தேவி, கண்டிப்பாக மீட் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, கண்டிப்பாக மீட் பண்ணலாம்,
நான் லொக்கேஷனை ஷேர் பண்ணுறேன், நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, செம்மையா தானாகவே ஒரு ஆடு வந்து சிக்கிருக்கு, வாய்ஸ் வேற கேட்குறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, அதனால கண்டிப்பாக நம்ம ஈஸியாக அந்த பொண்ணை ஏமாத்திடலாம். தனா விட்டு போன பிறகு யாருக்கிட்டையும் நம்ம பேசவே இல்லை, இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு அந்த கார்த்தி நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா மாயா வந்துட்டு திரும்பி அந்த சிம் கார்டை கழட்டி வச்சிடுறாங்க. அப்போ ஜானகி நேராக வந்துட்டு மாயா கிட்ட, மாயா யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த, குரலெல்லாம் மாற்றி பேசுன, அப்புறம் சிம் கார்டை எல்லாம் மாத்துற, என்ன மாயா நடக்குதுங்க அப்படின்னு. மாயா நேரா ஜானகி கிட்ட, பெரியம்மா எந்த கார்த்திகிட்ட தான் பேசினேன் அப்படின்னு. ஜானகி கேட்குறாங்க, அவன்கிட்ட பேசுனியா, அவன் சரியான பொறுக்கியாச்சே, எதுக்காக அவன்கிட்ட நீ குரல் மாற்றியெல்லாம் பேசுன அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா அவன்கிட்ட வீடியோ இருக்குல்ல, அதை எப்படியாவது நம்ம வாங்கியே ஆகணும், அதுக்காக தான் இந்த மாதிரி பிளான் பண்ணேன். அவன் பொண்ணுங்கனாலே பின்னாடியே போயிடுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் இந்த பிளானை பயன்படுத்தினேன் அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு மாயா, இதனால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு மாயா, ஒருவேளை அவன் வேற ஏதாவது காப்பி வச்சுருந்தான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, அப்படி அவன் காப்பி வச்சுருந்தாலுமே அவன்கிட்டேருந்து எப்படியாவது வாங்கி எல்லாத்தையுமே டிலீட் பண்ணணும் அப்படின்னு. இது கேட்டுட்டு ஜானகி சொல்கிறாங்க, தனா உனக்கு தங்கச்சி மாதிரி, அதனால நீ தனாவுக்காக எவ்வளவோ பண்ணுற, ஆனால் அந்த தனா உன்னை புரிஞ்சிக்காம இருக்காளே அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா என் தங்கச்சிக்காக தானே, இதில் என்ன இருக்குது, அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரவிடாமல் தடுக்கிறது ஒரு அக்காவோட பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன் பெரியம்மா அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, தானா ரொம்ப பாவம் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா நானும் உங்களோட பொண்ணு தானே அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, நான் உன்னை பெக்கலைனாலும் நீ எனக்கு பொண்ணுதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை ஹக் பண்ணுறாங்க. அப்போ மாயா வந்துட்டு கண் கலங்குறாங்க. ஜானகி நினைக்கிறாங்க, இந்த குடும்பத்துக்காக இவ இவ்வளோ பண்ணுறா, ஆனால் இவளை பற்றி யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஜானகி ரொம்ப கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலை நம்ம கதிர் வந்துட்டு கிளம்பி வெளியில் வராரு. அப்போ பார்வதி டீ ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜானகி வந்துட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கதிர் அங்கேருந்து வந்துட்டு நேராக பார்வதி கிட்ட, சித்தி எனக்கு கொஞ்சம் டீ போட்டு கொண்டு வாங்களேன் அப்படின்னு சொல்ல, பார்வதி நேராக கதிரை பார்த்து, ஓ துரைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே டீ வேணுமா அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, சித்தி டீ தானே சித்தி கேட்டேன் அப்படின்னு. பார்வதி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ என்ன காலையிலே டீ குடிச்சிட்டு வேலை வெட்டிக்க போக போகிற, வீட்டில் தானே இருக்க போகிற, இங்கே பாரு, இந்த வீட்டில் நடக்கிற குழப்பத்துக்கு முழு காரணமே நீ தான், இதில் உனக்கு டீ வேற கொடுத்து மரியாதை வேற பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கதிரை ரொம்ப அவமானப்படுத்த கதிர் ரொம்ப சோகமாக நிற்கிறாரு. அப்பன்னு பார்த்து ஜானகி இதை பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டு நேராக கதிர்கிட்ட வந்துட்டு, கதிர் அப்படின்னு சொல்ல, கதிர் நேராக ஜானகியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, குட் மார்னிங் அத்தை அப்படின்னு சொல்ல, அப்போ ஜானகி சொல்கிறாங்க, கதிர் பார்வதி எப்படி பேசிட்டான்னு கவலைப்படாத, அவள் கண்டிப்பாக ஒரு நாள் புரிஞ்சுப்பா, உனக்கு காஃபி தானே வேணும் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. இல்லை அத்தை பரவாயில்ல அப்படின்னு ஜானகி சொல்கிறாங்க. இரு கதிர், நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி நேராக டீ போடுறதுக்காக கிச்சனுக்கு போகிறாங்க. அப்போ இன்னொரு பக்கம் ரகுராம் வந்துட்டு அவரோட சேரில் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம கதிர் போய் நிற்கிறாரு. பத்மா நேராக ரகுராமுக்கு காஃபி கொண்டாந்து கொடுக்க ரகுராம் வந்துட்டு அந்த காஃபியை குடிக்க போகிறாரு. அப்போ கதிர் வந்து எதிர்க்க நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் மாயா நிற்கிறாங்க. ரகுராம் கதிரை பார்த்ததோட டீயை குடிக்காம அந்த டம்ளரை அங்கனையே வச்சுட்டு நியூஸ் பேப்பரை தூக்கி எறிஞ்சிட்டு அவரோட ரூமுக்கு போயிட்டு கோவமாக உட்கார்றாரு. இதை பார்த்துட்டு கதிர் ஷாக் ஆகுறாரு. பத்மா நேராக கதிரை பார்த்துட்டு கோவப்படுறாங்க. பத்மா நேராக கதிர்கிட்ட வந்துட்டு, உனக்கு இப்போ நிம்மதியா, காலையிலே அண்ணனுக்கு எதுக்க வந்து நிற்கணும்னு யாராவது உன்கிட்ட அழுதாங்களா, அண்ணனே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே மறந்துக்கிட்டு வராரு, நீ மறுபடியும் அண்ணன் முன்னாடி வந்து நின்றுட்டு என்ன காரியம் பண்ணுற அப்படின்னு கேட்க கதிர் வந்துட்டு, இல்லை சித்தி அப்படின்னு சொல்ல, பத்மா சொல்கிறாங்க, சீ எதுவும் பேசாத, இந்த வீட்டில் உன்னால யாருமே நிம்மதியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பத்மா கதிரை அவமானப்படுத்திட்டு அந்த இடத்துலேருந்து போகிறேன். கதிர் வந்துட்டு ரொம்ப சோகமாக நிற்கிறாரு. அப்போ மாயா இதை பார்த்துட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. கதிர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா,
தன்னால தானே மாமா காஃபி குடிக்காம போயிட்டாரு அப்படின்ட்டு நேரா அந்த காஃபி எடுக்கிறாங்க. எடுத்துட்டு நேரா ரகுராமோட ரூமுக்கு போறாங்க. அங்க போனதோட ரகுராம் நேரா கதிரை பார்த்துட்டு முறைக்கிறாரு. அப்ப கதிர் நேரா ரகுராம பார்த்துட்டு, மாமா என்னால நீங்க காஃபி குடிக்காமலாம் இருக்க வேணாம், நீங்க காஃபி குடிங்க மாமா அப்படின்னு சொல்ல, ரகுராம் டக்குன்னு அந்த காஃபியை தட்டி விட்டுட்டு, உன்னை யாரு இந்த ரூம்குள்ள வர சொன்னது, உன் முகத்துல முழிக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்ல, கதிர் சொல்றாரு சாரி மாமா அப்படின்னு சொல்ல, அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு, மாயாவும் நீயும் எனக்கு ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க. என் நேரடியா நின்று எதிர்த்தாரும் பரவாயில்ல, என் முதுகுல குத்திருக்கீங்க. நான் அந்த அளவுக்கு உங்க 2 பேரு மேலேயும் நம்பிக்கை வச்சேன். கடைசியில எனக்கு 2 பேருமே சேர்ந்து அவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணியிருக்கீங்க. உங்க 2 பேரோட முகத்துல முழிக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. இனிமே என் முகத்துக்கு முன்னாடி வந்து நிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கதிரை ரொம்ப திட்ட, கதிர் ரொம்ப சோகமா வெளியில வராரு. வெளியில வந்துட்டு கண் கலங்குறாரு. அப்ப மாயா இங்கேருந்து வராங்க. வந்துட்டு நேரா கதிரை பார்த்துட்டு கதிர் அப்படின்னு சொல்ல, கதிர் கண்ணீரை துடைக்கிறாரு. அப்ப மாயா கேக்குறாங்க, கதிர், நான் ரொம்ப செல்ஃபிஷா இருந்துட்டேன். தனாவோட வாழ்க்கைக்காக உன் வாழ்க்கையை நான் இப்படி பண்ணிட்டேன். தனாவை கல்யாணம் பண்ண பிறகு உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு மாயா, என் மாமாவுக்காகவும் அத்தைக்காகவும் நீ என்ன வேணாலும் பண்ணுவேன். அந்த புவனேஸ்வரி இந்த குடும்பத்தை பழிவாங்கறதுக்காக தான் இப்படி பண்றா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதோட நான் எப்படியாவது என் மாமாவோட குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு தான் நினைச்சேன் அப்படின்னு. அப்பன்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஜானகி வந்து நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கதிர் சொல்றாரு, இங்க பாரு மாயா, நீ பழசையெல்லாம் யோசனை பண்ணியே பார்க்க வேணாம், நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு தனா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா தனா வந்துட்டு இப்போதைக்கு கோவத்துல இருக்கா, அவளை நீ கொஞ்சம் பொறுத்து நடந்துக்கோ அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு மாயா, காதல்னா அப்படி இப்படித்தான் இருக்கும். அவ கண்டிப்பா ஒரு நாள் என்னை புரிஞ்சுப்பான்னு நம்பிக்கை இருக்கு. அப்பதான் வந்துட்டு லவ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு கதிர் சொல்ல, இதை கேட்டுட்டு மாயாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் ஜானகி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நேரா கதிருக்கு காஃபி கொடுக்குறாங்க. கதிர் அந்த காஃபியை வாங்கிக்கிட்டு தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மாயா வந்துட்டு நேரா ஜானகியை பார்த்துட்டு கண் கலங்குறாங்க. அதுக்கப்புறம் ஜானகி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ஜானகி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேராக கோவிலை காமிக்கிறாங்க. கோவிலில் புவனேஸ்வரி, மகாலிங்கம், பசுபதி 3 பேரையுமே காமிக்கிறாங்க. அப்போ மகாலிங்கம் சொல்கிறாரு, என்ன சம்மந்தி, இவ்வளோ ட்ரை பண்ணியும் கடைசியில் இப்படி ஆகிருச்சே, நம்ம என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலுமே இந்த மாய இடையில குறுக்க புகுந்துடுறாளே அப்படின்னு. பசுபதி சொல்கிறாரு, நாங்களே பல விஷயத்த மறக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் தேவையில்லாமல் இதையே ஞாபகப்படுத்தாதீங்க அப்படின்னு. அப்போ மகாலிங்கம் சொல்கிறாரு, எப்படியும் அந்த ரகுராம் வந்துட்டு இன்னைக்கு அந்த கிரீடத்தை எடுத்துட்டு வர மாட்டான், நீங்க தான் அந்த கிரீடத்தை கடைசி நேரத்துல எடுத்துட்டு வர போறீங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருந்த அந்த நேரத்துல இந்த ஜானகி இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அந்த இடத்துக்கு பார்வதியும் சிவாவும் கோயிலுக்கு சாமி கும்பிட வராங்க. அந்த நேரம் நம்ம மகாலிங்கம் நேரா பார்வதியை பார்த்துட்டு, பார்வதி கோயிலுக்கு வந்திருக்கா பாருங்க அப்படின்னு சொல்ல, புவனேஸ்வரி டக்குன்னு மகாலிங்கத்துக்கிட்ட ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்ல, மகாலிங்கம் கேட்குறாரு, ஏம்மா அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்றாங்க, அந்த குடும்பத்துக்குள்ள மறுபடியும் ரொம்ப பெரிய பிரச்சனையை கொண்டுட்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு. அப்ப மகாலிங்கம் கேட்குறாரு, எப்படிம்மா சொல்ற அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, அந்த வராங்களே அவங்க 2 பேரை வச்சுதான் பிரச்சனைய ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு. இது கேட்டதோட மகாலிங்கம் கேட்குறாரு, எப்படிம்மா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி ஒரு திட்டத்தை சொல்றாங்க. இதை கேட்டதோட மகாலிங்கம் சொல்றாரு, சூப்பரான திட்டத்தை தான் நீங்க அருமையா தீட்டியிருக்கீங்க, இதை வச்சே நம்ம ஈஸியா வந்துட்டு அந்த வீட்டுல பிரச்சனையை உண்டாக்கலாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் சிவாவும் பார்வதியும் சாமி கும்பிட்டுட்டு வெளியில வராங்க. அப்ப அங்க ஊர் தலைவர் இருக்காரு. அவரை பார்த்துட்டு, இங்க பாருங்க, அண்ணன் வந்துட்டு இந்த கார்த்திகை தீபத்துக்காக கோயிலுக்கு காசு கொடுத்து விட்டாரு, அதை கொடுக்கறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு. இது கேட்டதோட அவரும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிக்கிறாங்க. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா போண்ணா அப்படின்னு சொன்னதோட பசுபதி நேரா அந்த இடத்துக்கு போறாரு. கூடவே 2 பேரும் போறாங்க. பசுபதி நேரா சிவாவை பார்த்துட்டு, என்ன இப்ப கூட உங்க காசு எதுவும் கொடுக்கற மாதிரி தெரியலையே, உன் அண்ணன் காசு அப்படின்னு தான் சொல்லி கொண்டாந்து கொடுக்குறீங்க, உங்களுக்குன்னு ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சிவா சொல்றாரு, தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல உங்களுக்குன்னு ஏதாவது இருக்கா இல்லையா,
இந்த கிரீடத்தை உங்க அண்ணன் கொண்டுட்டு வரலைன்னா அடுத்து நீங்க தான் கொண்டுட்டு வருவீங்க அப்படின்னு நாங்க எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம். கடைசியில பார்த்தா உங்க அண்ணி எடுத்துட்டு வராங்க. சரி, இத்தனை நாளும் உன் அண்ணனுக்கு தான் அண்ணன் பின்னாடி தான் நீ கை கட்டி நின்றுகிட்டு இருந்த, இப்ப உன் அண்ணி பின்னாடி கை கட்டி நிக்க வேண்டியதா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. இத பார்த்துட்டு சிவா டென்ஷன் ஆகி, இங்க பாருங்க, இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. நாங்க என்ன பொய் பேசணும்? அந்த கிரீடத்தை உங்க அண்ணி தான் கொண்டுட்டு வந்தாங்க. உங்க அண்ணன் பேச்சு இப்ப எடுபடல. அடுத்து உங்க அன்னிக்கு பின்னாடிதான் நீங்க கை கட்டி நிக்கிற மாதிரி இருக்க போகுது. அந்த குடும்பத்துல ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஏதாவது சம்பளமாவது போட்டு கொடுக்குறாங்களா? இல்ல அதுவும் இல்லையா? ஒரு ரூபாக்கு கூட உங்க அண்ணன்ட்ட தான் கை கட்டி பிச்சை எடுக்கணும் போல அப்படின்னு கேட்டதோட பார்வதி கோவப்படுறாங்க. அப்ப சிவா நேரா அவங்கள பார்த்துட்டு, தேவையில்லாம என் அண்ணனுக்கும் எனக்கும் பிரச்சனை உண்டாக்குறதுக்காக பேசாதீங்க அப்படின்னு சொல்ல, பசுபதி சொல்றாரு, நாங்க என்ன பொய் சொன்னோம், உண்மையதான் சொன்னோம். கடைசி வரைக்கும் உன் அண்ணனுக்கு பின்னாடி கை கட்டி நின்னுங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு செம்ம டென்ஷன் ஆகி சிவாவும் பார்வதியும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்துட்டு பசுபதியோட ஆட்களும் அந்த சிவாவை பார்த்துட்டு கை கட்டி சிரிக்கிறாங்க. அப்ப பார்வதி ஒரு முடிவு பண்றாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம அமைதியா இருக்கக்கூடாது, நம்ம புருஷனுக்கு என்ன சொத்து கிடைக்கணுமோ அதை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு பார்வதி நினைக்கிறாங்க. பார்வதி நேரா ரூமுக்கு போனதோட சிவா கேக்குறாரு, இங்க பாரு, இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாத, ஏற்கனவே ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கு, இதுல நீ வேற இத சொன்னா கண்டிப்பா எல்லாரும் ரொம்ப கவலைப்படுவாங்க அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, எப்படிங்க இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்க முடியும்? நீங்க பாருங்க, உங்களுக்குன்னு மரியாதை இந்த வீட்டுல கண்டிப்பா வேணும் தான். நான் கண்டிப்பா உங்களுக்கான மரியாதை கேட்டு வாங்கி கொடுக்காம இருக்க மாட்டேன் அப்படின்னு. சிவா சொல்றாரு, இங்க பாரு பார்வதி, தேவையில்லாத பிரச்சனையை கொண்டுட்டு வந்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு. ஆனா பார்வதி என்ன பண்றாங்கன்னா, மறுநாள் காலையிலேயே சொத்து பிரிக்கிறதுக்கு ஆளையெல்லாம் கூப்பிட்டுறாங்க. அப்ப ரகுராம் வந்து உட்காந்து, எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்க, பார்வதி சொல்றாங்க, சொத்து பிரிக்கிறதுக்காக தான் வர சொன்னேன் அப்படின்னு. இது கேட்டதோட அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சிவா கேக்குறாரு, பார்வதி என்ன இது அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, நீங்க சும்மா இருங்க, இந்த வீட்டுல நீங்களும் ஒரு ஆளு தானே, உங்களை மதிச்சு ஏதாவது ஒண்ணு இங்க நடக்குதா? உங்க அண்ணன் பின்னாடி கை கட்டி நின்னீங்க, இப்ப ஊர் உலகம் சொல்ற மாதிரி உங்க அண்ணன் பின்னாடி கை கட்டி நின்னு காசு கேட்கணுமா? அது தேவையே இல்லை. இது மாதிரி உங்க அப்பா சொத்தை கேட்டு வாங்குங்க. இங்க பாருங்க அத்தை, இவருக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை நீங்க கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்னதோட எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அத்தை நேரா பார்வதியை பார்த்துட்டு, பார்வதி என்ன பார்வதி இதெல்லாம், நீ இப்படி பேசுவனே எதிர்பார்க்கல அப்படின்னு. ஜானகி நேரா பார்வதியை பார்த்துட்டு, பார்வதி என்ன பார்வதி அப்படின்னு கேட்க, பார்வதி சொல்றாங்க, நீங்க அமைதியா இருங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்குது, ஆனா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை எங்கேயாவது கிடைக்குதா? இங்க பாருங்க, என் புருஷனுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை நீங்க பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனை சுமூகமா போயிரும். இல்லைன்னா நாங்க சட்டப்படி இந்த சொத்தை எப்படி பிரிச்சு வாங்குறதுன்னு நாங்க முடிவு பண்ணிடுவோம் அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஜானகி. ரகுராமுக்கும் ரொம்ப ஷாக்கு. பார்வதி இப்படி பேசுவாங்கன்னு ரகுராம் எதிர்பார்க்கல. சிவா பார்வதியை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியும் பார்வதி கேட்கல. ரகுராம் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோடுல நடக்க போகுது. அப்கமிங் எபிசோடுல என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.